ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண முருங்கை இலை தோசை. அது எதற்கு பயன்படுகிறது? சளியினால் வரும் காது வலி, இருமல், தோல்வியாதி அனைத்துக்கும் மருந்தாக பயன்படுது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: கல்யாண முருங்கை இலை 1 கப்பு, அரிசி 1 டம்ளர், மிளகு அரை டேபிள் ஸ்பூன். கல்யாண முருங்கை இலை இப்படி இருக்கும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ நான் காட்டுறேன், அதுமாரி பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அரிசி நான் காமிக்கிற அளவு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை தண்ணியில் ஊற போடுங்க. ஊற வச்சு அரிசி ஊறினதும் கிரைண்டரில் போட்டு அரைங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைங்க. இலையையும் கிள்ளி போடுங்க. நரம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் கிள்ளி போடுங்க. அந்த நரம்பெல்லாம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் கிள்ளி எடுத்து பார்த்து நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் உப்பு, மிளகு எல்லாம் அந்த இலையோட போட்டு அரைங்க. அரைச்சி இதுமாரி வந்ததும் மாவு நல்லா மசிஞ்சதும், மாவு ஓரளவு கொஞ்சம் நல்லா மசிஞ்சதும் அந்த டயத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா மிக்ஸி ஜாரில், அதையும் இதோட சேர்த்து போட்டு அரைங்க. இலையாக இருந்ததுன்னா சரியாக இருக்காது. இப்போ அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாவு அந்த ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நல்லா கையால் எடுத்து தொட்டும் பாருங்கள். குறகுறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி தோசைகளில் நீங்கள் எடுத்து ஸ்பூனால் ஊற்றுங்க. எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு மெதுவாக அப்படியே தட்டி விடுங்க. அது மேலே இப்போ ஆனியன் பொடியை கட் பண்ணதை தூவி விடுங்க. இப்போது மேலே ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க. இப்போ மூடியை எடுத்துட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் மூடிடுங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி திருப்பி போடுங்க. இப்போ இன்னொரு தடம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ எடுத்து பாருங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு. கல்யாண முருங்கை தோசை. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.